உதயநிதி அரெஸ்ட், சாரி ஆபாச நிதி அரெஸ்ட். ஸோ நேற்று வந்து என்ன நடந்திருக்குன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். பிகாஸ் நேற்று வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் அரெஸ்ட் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. முக்கியமாக வந்து கரண்ட் எதிர்கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய தலைவர்னு தான் நினைக்கிறேன், தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு இவங்க ஆச்சா போச்சா அப்படி அப்படின்ட்டு வந்து ஊறப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் an ஒப்பீனியன் ஆஃப் மீ ஆஸ் அ பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்குற தேர்ட் பர்சனாக அதை வந்து பார்க்குறேன். இது எல்லாருமே வந்து ப்ரௌட் பி எ குத்தூஸ் அப்படின்ற மாதிரி வந்தெல்லாம் கத்திக்கிட்டு வந்து இருந்தாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இது தாண்டா டிஎம்கே காரன், இப்படி தாண்டா இருக்கணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. ஒன் மோர் திங், யாரெல்லாம் வந்து தலைவர்களாக இருப்பாங்களோ, தட் மீன்ஸ் என்னன்னா வந்து கலைஞர் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த கட்சியில் வந்து யாரெல்லாம் வந்து இருப்பாங்களோ ஸ்டில் அவங்களாம் அந்த கட்சியில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அது எல்லாத்தையும் கலந்து தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் மீ கரண் அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ என்னன்னா வந்து இந்த இஷ்யூ எப்போ ஆரம்பிச்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த காவேரி மேகதாது இஷ்யூ அப்போ தான் வந்து இந்த ஸ்பீச், தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து அன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி வந்து டிஎம்கே வந்து எல்லாருமே வந்து கூட்டுறாங்க. ஸோ எல்லாருமே போய் வந்து அந்த இடத்துல ஆஜராகிறாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இத்தனை நாள் அவங்க என்ன பண்ணுறதுனே தெரில, கையெல்லாம் பரபரன்னு இருக்கும் போல் தாவேகா மாற்றம் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே வந்து எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து மாற்றுவாங்க அப்படின்னு வந்து நினச்சி பார்க்கல. சம்திங் இன்னும் கிரிட்டிசிசம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸ்டில். ஏன்னா டிவிக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு வந்து சரி பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் வந்து மேகதாது அணைக்கு வந்து அவர் வந்து பேச மாட்டார். அவர் என்னடா கர்நாடகாவில் வந்து டிகே சிவகுமார் வந்து கட்டுவேன் அப்படின்ற ஒத்த காலில் நிற்கிறாரு, திரு விஜய் அவர்கள் வந்து பேச மாட்டாப்புலன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காவேரி விவசாயிகள்லாம் பாவம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பெரிய அளவில் வந்து போராட்டங்கள்லாம் வந்து ஆங்காங்கே நடந்துச்சு. டிஎம்கேல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒழுங்கா ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுட்டு இருந்த உதயநிதி என்ன ஆச்சுன்னு தெரில, கீழே இருந்து யாரோ திரிசான்னு கத்த அவங்கள பற்றி ஒரு தவறான ஒரு சித்தரிப்போட ஒரு இதை வந்து பேசிட்டாரு. அதை பேசினதுக்கான விளைவுகள் நேற்று வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டது தான். எனக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. அதோட என்னன்னா வந்து இந்த பாலிமர் என்னன்னு தெரில, அதாவது வந்து அவங்க அவ்வளோ டிஎம்கே பீரியடில் இருந்தப்போ வந்து ரூலிங் பீரியடில் இருந்தப்போ வந்து எல்லா மீடியாஸையும் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்து வச்சுருந்தாங்க. ஆஃப்டர் வந்து டிவிகே வந்து வந்ததுக்கப்புறமேலேருந்து எல்லா மீடியாஸும் வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாகவும் ரொம்ப சுதந்திரமாகவும் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாலிமருக்கு யாரை சரியாக வந்து வாங்கியிருப்பான் போல், இல்லைனா வந்து விஜய் அவருடைய ஃபேனாக இருப்பான்னு தெரில. அவன் பக்கமாக அழுதுறான். காலை கடன் சென்ற இடத்தில் வந்து கைதாகிய உதயநிதின்ற மாதிரி அவ்வளோ பெரிய பிளாக். நான் பகீர் ஆகிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் இல்ல 5 வருஷம் நீ அங்கே தான் இருக்கணும் போல இருக்குது. இவர் ஹெல்த் மினிஸ்டர் தான் நினைக்கிறேன், சுப்பிரமணியம் அவர்கள் தான். சார் காலை கடன் கூட முடிக்க விட மாட்டீங்க சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எல்லாம் போட்டு அடிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னன்னா வந்து இது அரெஸ்ட் ஆகிறது வந்து புதுசு தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்குது. பிஃபோர் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2001 அப்போ வந்து ஜூன் 30 வந்து கலைஞர் அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆகிறார். நைட்டு வந்து ஐயோ அம்மா கொலை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சவுண்டோட வந்து அரெஸ்ட் ஆகிறது. அதெல்லாம் மீமாக வந்து போட்டுட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து நடக்குது. எனக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து அரெஸ்ட் ஆகப்படலை. அதுக்கு தான் சட்டமன்ற சபையில் மீன்ஸ் அங்கேருந்து தான் சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு அப்படி வெளியே வந்தது மட்டும் தான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. மற்றபடி வந்து அவர் கூட அரெஸ்ட் ஆகலை. பட் உதயநிதி வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காப்புல. இந்த வீடியோ மெயினாக எதுக்கு மேக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எவ்ரி டிஎம்கே சப்போர்ட்டர் வாஸ் ஜஸ்ட் நார்மலைசிங் திஸ் டைப் ஆஃப் திங்ஸ். எதுக்கு அப்படின்னா வந்து அது வந்து அவதூறு கூட கிடையாது. என்ன சொல்கிறதுனா நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து அவங்களை அப்ஜெக்டிஃபை பண்ணி பேசுகிற மாதிரி தான் வந்து அந்த விஷயங்கள் வந்து இருக்குது திரு த்ரிஷா அவர்களை. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப எப்படின்னு வந்து புரியல. அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் நார்மலான விஷயங்க, அவதூறு கேஸுக்காக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எனக்கு சத்தியமாக வந்து ஒன்றுமே வந்து புரியல. இது எப்படி நார்மலைஸ் பண்ணுறாங்க, இது எப்படி வந்து சொல்கிறாங்கன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் மூத்த தலைவர்களாக சில பல பேர்லாம் இருப்பாங்களா டிஎம்கேல, அவங்க வந்து பரம்பரை டிஎம்கேடான்ற மாதிரியான ஒரு ஸ்லோகனோட வந்து தன்னை பெரும்புழுத்தியாக காட்டிகிட்டு இருப்பாங்களா. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் தான் வந்து திரு ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசியிருக்கேன், அவங்கள பற்றி பேசியிருக்கேன், என் மேலேயே நிறைய வந்து கேசஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண முடியும், இது ஒரு நார்மலான சாதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரி இதை நார்மலைஸ் பண்ணப்படுறது எந்த வகையில் வந்து நியாயம்னு எனக்கு தெரில. இன்னைக்கு என்ன அவசரம்? ஜெயலலிதா காலத்தில் நாங்கள்லாம் பேசியிருக்கிறோம், எடப்பாடி காலத்தில் பேசியிருக்கோம், எம்ஜிஆர் காலத்திலே பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு வழக்கிலே கூட என் மீதே 16 கேஸ் ஜெயலலிதா கேஸ்ல போட்டாங்க. ஜெயலலிதா அவதூறு வழக்கு. ஆனால் ஒரு வழக்கிலே கூட நான் கைது செய்யப்படவில்லை. தளபதி மேல 40 வழக்கு இந்த கேஸ் முடியும் போது ஒரு வழக்கிலே கூட கைது செய்யப்படவில்லை. ஆக இது போல அவதூறு வழக்கு பேச்சில வழக்கு போட்டு கைது செய்யறதே கிடையாது.
ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, சத்யராஜ் அவர்களுடைய மகள் அவங்க இருக்காங்களே, ஒரு பொண்ணை பற்றி தான் வந்து அவ்வளோ கேவலமாக வந்து பேசியிருக்காங்க உதயநிதி அவர்கள். அதுக்கான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. விடுதலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருங்க. பட் அந்த டைமில் வந்து எந்த தப்புமே செய்யாத ஒருத்தரை வந்து நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு சத்தியத்துக்கும் தெரியல, அவங்களும் ஒரு பொண்ணு தான். பட் இருந்தாலும் ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயத்த வந்து பண்ணுறாங்கன்னு. எந்த தப்பும் செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். பவர் இருக்கு அப்படிங்கறக்காக என்னைக்குமே பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பவர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. டேய் சும்மாறா. ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து டிஎம்கேனுடைய இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் டிஎம்கேன்ற ஒரு கட்சியே ஒரு ரவுடி கட்சி, ஒரு கேவலமான கட்சி அப்படின்றத திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, திரு சஞ்சய் ஃப்ரெண்ட் இருப்பாப்பில், அவரை எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆள் வந்து உளறிட்டு இருப்பாப்பில், அதை விட்டுருங்க. பட் இருந்தாலுமே வந்து உதயநிதி வந்து அரெஸ்ட் ஆகும்போது அவர் வீட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாரோ, வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தாரோ, அது ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இவர் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோ காலில் வந்து விஜய் அவருக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு பக்கத்து வீட்டில் என்ன இருந்தால் எட்டி பார்க்க இதுதானே. அது எதுவாக இருந்தாலும் நாய் குலைச்சாலுமே எட்டி பார்க்கறது ஒரு மரபு தான், சரிங்களா? ஸோ அவரும் வந்து எட்டி பார்த்துட்டு இருந்த டைமில் கீழே இருந்து வாழ்வாள்னு கீழே இருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா டிஎம்கே தொண்டர்களும் வந்து பயங்கரமாக வந்து வார்த்தை பேசுறது அப்படி இப்படின்னு இருக்கிறது. நீங்கள் கத்திக்கிட்டு மட்டும்தான் வந்து இருக்க முடியும். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, ஒரு ரோட்டில் போகிறவரெல்லாம் பிடிச்சி அடிக்கிறானுங்க. எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. அவன் என்னடா பண்ணா, அவன் சும்மா நவுருங்க நான் எப்படிங்க போகிறது அப்படின்னா அவனை பிடிச்சி அடிக்கிறது. அது கெல்ட்டு பையனாக ஒருத்தர் இருக்கிறாப்புல அவர்லாம் வந்து அடிக்கிறாரு. நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறப்போ அவங்க அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க வேர்ட்ஸு. நான் வந்து அந்த மேலிடம் மட்டும்தான் வந்து அப்படின்னு நினச்சா கீழே இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. இவங்ககிட்ட கொண்டே வந்து அந்த ஒரு ரூலிங் பவரை ஆர் சம்திங் ஏதாச்சும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பொசிஷனை கொடுத்த எந்த லட்சணத்தில் வந்து இந்த தமிழ்நாடு இருக்குன்றதுக்கான சாட்சி இந்த 5 வருஷம் ஆச்சுன்றது தெரியுது. பட் இருந்தாலும் நல்ல வேலை இப்போ வரல எப்பான்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அக்ரெசிவ்னஸ் அப்படி தெரிஞ்சிச்சு. இப்படி இருக்கிறப்ப வந்து எப்படி வந்து இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும் ஒரு நாட்டை? இவ்வளோ பெரிய ஒரு 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்றத வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க? எவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்குன்றதை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. தொண்டர்கள் இருந்து இளைஞர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாப் மென்டாலிட்டியில் ஒரு மாதிரி சேடிஸ்டாக தான் வந்துருக்கானுங்க. போகிறவங்களாம் அடிக்கிறது, இவங்க கடையை மூடுன்றானுங்க, லூஸ்தனமாக வந்து ஸ்கூல் பஸ் முன்னாடி போய் விழுறானுங்க, இந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா இன்னொரு நியூஸ் வேறு வந்துகிட்டு இருக்கு. என்னென்னா வந்து நேற்று வந்து அத்தனை பேர் வந்து போராட்டம்லாம் பண்ணாங்களா, போராட்டம் பண்ண டைமில் வந்து எல்லாருக்கும் பசிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து சிக்கன் பிரியாணி, ஸோ அந்த மாதிரி வந்து ஐட்டங்களும் வந்து ரெடியாக இருக்குன்றத அப்படி ஆதாரப்பூர்வமாக வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆர் சம்திங் வந்து சோஷியல் நெட்டிசன்ஸ் எல்லாமே வந்து போட்டு வந்து புழக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து எக்ஸ்போஸ் வந்து ஆகிட்டே வந்திருக்காங்க. எனக்கு அதை விட என்னென்னா, இவர் அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போகும்போது இவர் பாட்டுக்கு ஜாலியாக ஜன சீட்டில் உட்காந்துட்டு அதெல்லாம் மீமாக வந்து போட்டிருந்தாங்க. இதில் வேறு என்னென்னா இங்கிலீஷ் தப்பாக வந்து பேசிட்டு வேறு இருக்கிறாரு. I of the tell of the low of the story of the marriage boy, of the marriage girl only. What was my statement? I didn't name anybody. I didn't talk in any bad taste. My One of the boy of the butterfly. ஒரு ஆம்பளை வட்டாம்பூச்சி. One of the girl of the ஒரு butterfly. பொம்பளை வட்டாம்பூச்சி. 2 of the butterfly. Touching, kissing, loving. அந்த 2 வட்டாம்பூச்சும் இன்னும் வந்து இவரை போட்டு புலக்க வந்து போகிறாங்க. என்னென்னா எனக்கு வந்து டிஎம்கேனுடைய மென்டாலிட்டி வந்து எனக்கு வந்து எந்த மாதிரி எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஒரு பெண்களை வந்து இழிவாக பேசுவதை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. அவங்கள அப்ஜெக்டிஃபை பண்ணி பேசுகிறது, அவங்கள ரொம்ப வந்து கேவலமாக ப்ரூட்டலாக வந்து ஹராஸ் பண்ணுற மாதிரி தான். அதாவது தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அப்யூசிவாக வந்து பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்களோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பெரியார் உங்களுடைய கொள்கை தலைவராக கொண்டுகிட்டு நீங்கள் எப்படி வந்து இதை வந்து சொல்கிறீங்கன்னா பெண்கள் விடுதலைக்காக போராடினார், பெண்ணுடைய இண்டிபெண்டன்ஸுக்காக பெரியார் அதை பண்ணார் இதை பண்ணாருன்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே இருக்கலாம், அது கூட நான் வந்து சொல்லலை. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு தலைவராக வந்து கொள்கை தலைவராக வந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமேல் வந்து நீங்கள் எப்படி வந்து பெண்களை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம்? அது மட்டும் இல்லாமல் வந்து பெண்களுக்கு வந்து சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தது இந்த கட்சி தான், இந்த கட்சி இதனால தான் வந்து அது இதுன்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இப்போ என்னென்னா உங்களுடைய பெரும்பாலான கட்சி கூட்டங்களில் ஏதாச்சும் வந்து குழு இதை சம்திங் ஏதாச்சும் வைக்கிறீங்க அப்படின்னா கூப்பிட்டு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய சித்தாந்தத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் இருப்பீங்கன்றது எனக்கு வந்து தெரியல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து த்ரிஷா அவர்களை வந்து பேசின உடனே அது உண்மையாக பொய்யானலாம் தெரியாது. பட் உதயநிதி ஜஸ்ட் ஸ்பீட்டிங் அண்ட் ராங் இன்ஃபர்மேஷன் ஆர் சம்திங் யூ ஜஸ்ட் ஸ்பீக் அப்படின்னு பேசிட்டு உடனே அவதூறு சொன்னதுக்கு அப்புறமேல் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவருக்கு பின்னாடி வந்து நிறைய ரூமர்ஸ் ஆர் உண்மை எதுவாக வேணா இருக்கட்டும், ஸோ இவரை பற்றி ஃபுல்லாக தோண்டி அடி பொலம் வந்து புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறது, 50 கோடிக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நிவேதா பித்ராஜுக்குன்றல ஆரம்பித்து நிறையா வந்து எப்பப்பயோ வந்திருக்கும்ல இவரை பற்றி நிறைய விஷயங்கள். அப்புறம் வந்து பால்டாயில் எது குடிச்சாப்புல, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து போட்டு அடிக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அந்த ஸ்டோரி நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க.
பாலிடாயில் ஸ்டோரி எனக்குமே தெரியாதுங்க. என்ன அப்படின்னீங்கன்னா, குமுதம் ரிப்போர்ட்டர்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு. அந்த பத்திரிக்கையில் வந்த செய்தி என்ன அப்படின்னீங்கன்னா, இவர் வந்து அந்த நடிகையோடு அப்போ அவங்க ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படத்தில் அந்த நடிகையோடு இவருக்கு ஒரு லவ் வந்தப்போ அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னப்போ அது கம்பல் பண்ணுறதுக்காக, அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்காக இவர் வந்து சூசைட் அட்டன் பண்ணினார். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அவர் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பட் சயின்டிஃபிக்காக பாலிடாயில் குடிச்சா இறந்து போவாங்களான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து சொந்த ஜாமீன்லேயே வந்து வெளியே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் த பீரியட் வந்து இவர் இது கொடுத்தாப்புல ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்தாரு. ஆக்சுவலாக என் குடும்பத்தில் என்னை யாரும் அப்படி வந்து வளர்க்கல, எல்லாரும் வந்து என் மேலே போய் சுமத்துறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரே சிரிப்பு தான் வந்துச்சு. என்னையா குழந்தைங்க மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து இவருடைய நேம் வந்து எந்த லெவலில் போய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா வந்து பொம்பளை கேசுங்கய்யா அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இதனால வந்து நான் த்ரிஷாவை இழிவுபடுத்துகிறேன், இல்லைன்னா வந்து இதுக்கே வந்து நீ மார்க் பண்ணுறேன்னா இவருக்கு அந்த பேர் வந்து கிடச்சிருச்சு. இப்போ த்ரிஷா அவர்கள் வந்து வழக்கு கூட தொடுக்கலாம். அவர் இவர் மேலே 6 பிரிவின் கீழ் வழக்கு இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். அவதூறாக பேசுறது மட்டும் இல்லாமல் போட்டிருக்காங்கன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அப்படின்ற இருக்கிற டைமில் தமிழுக்காக போராடியவர் தான் கலைஞர். சரி, அவருக்கு போராடினார். அதுக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் காரணங்கள் இருந்தாலும் போய் வந்து ரயிலில் தலை வச்சு தமிழுக்கு போராடினது அவர் தான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு இதில் இருந்துட்டு அப்படி அரெஸ்டானா பரவாயில்லடா, நீங்கள் எதுக்கியா சம்மந்தமே இல்லாத ஒரு ரூமர்ஸ், ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து அரெஸ்ட் ஆகிட்டு இதில் வேற பெருமை வேறு. எல்லாரும் வந்துட்டு விஜய் ஒளிகை அப்படி இப்படி எல்லாம் கதை எனக்கு சுத்தமாக வந்து புரியல. இவங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ வந்து வன்மம் வந்து உள்ளே இருக்குது, அவ்வளோ வெஞ்சன்ஸ் உள்ளே வச்சுட்டு தான் வந்து இருக்கிறானுங்க சிரிச்சுக்கிட்டுன்ற மாதிரி. ஏன்னா இவங்க வந்து இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க தாவேக்கா அப்படின்ற மாதிரி யாருக்குமே வந்து தோணல. எனக்கே வந்து தோணல. ஓகே, இது எப்படியோ வந்து ஆக போகுது. ஆஃப்டர் ஓட் போட்டு வந்ததுக்கப்புறமேலும் வந்து என்னன்னா வந்து ஓகே இது எந்த மாதிரி வந்து ஸ்டேஜில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக வந்து வந்துக்கிட்டே வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து என்னடா அது, நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம், பொலிட்டிக்கல்னால் இப்படி தான் இருக்கும், இவ்வளோ பிரைபு வாங்கணும், இவ்வளோ கரப்ஷன் இருக்கணும், அப்படி தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஸ்ட்ரக்சரு, ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மாயமோ என்ன சொல்கிறது, இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி வந்து பொலிட்டீஷியன்னா இப்படி தான் இருக்கணும், அவன் எவனுமே நேர்மையாகவே இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்து 2 கட்சிகள் தான் மாறி ஆண்டு 2 கட்சிகளுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கரப்ஷன் அண்ட் பிரைபு. ஸோ அப்படின்றப்போ ஒருத்தர் வந்து எதுவுமே வேணான்னு வராரு. அதை பழக்கி விட்டாங்க அப்படின்னா அடுத்த பீப்புள்ஸ் வந்து என்னது அவங்களுக்கு அந்த ஃபியர் வந்து வந்துருச்சு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இத்தனை விஷயங்களாக வந்து இருக்குது. ஸோ நான் மெயினாக பேச நினச்சது எதுக்குன்னா, இது வந்து அவங்க வந்து ஓகே எல்லாருமே வந்து எதிர்த்திருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சமாச்சு ஏதாச்சும் இருக்குது, அவங்களுக்கு சிந்திக்கிற திறன் இருக்குது. ஏன்னா பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அவங்க. ஏன்னா வந்து நாங்கள் பயங்கர பெரியார் சிந்தனைவாதிகள், நாங்கள் வந்து அப்படி இப்படின்ற மாதிரி நிறையா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறவங்க தான் அவங்க. கொஞ்சம் அறிவு இருக்கிறவன் ஒரு பொது மேடையில் அது வந்து விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக வந்து பேசக்கூடிய இடத்துல த்ரிஷாவை பற்றி வந்து எப்படி வந்து பேசணும்னு தோணும். கொஞ்சம் அறிவு இருக்கிறவன் அப்படி பண்ணலாம். பட் இவர் தான் வந்து அது இல்லையே அப்படின்றக்கிறப்ப என்ன பண்ண முடியும். ஸோ அதுக்கான கான்சிக்வன்சஸ்லாம் வந்து இருக்குது. இதை வந்து பெரிய பொலிட்டிக்கல் லெவலாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தா இவங்க ஓவராக வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது டிஎம்கேனா இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு. இப்போ எல்லாருக்குமே வந்து அப்பாடா தப்புஷ்டண்டா இவங்ககிட்ட இருந்து அப்படின்ற மாதிரியான நிறையா ஒரு பெருமூச்சு தான் வந்து வந்திருக்கும். ஸோ மெயினான விஷயம் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு, why DMK just normalizing this type of brutal abusive things அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ கேவலமாகவும் இவ்வளோ இதாகவும் வந்து பேசும்பொழுது அவங்களுடைய மைண்ட் செட் அப்படி தான் இருக்குன்றதுலேருந்து ரொம்ப தெளிவாக வந்து தெரியுது. இது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் பேசியிருக்காரு, கலைஞர் பேசியிருக்காரு, எவ்ரிஒன் இதை வந்து நார்மலைஸ் பண்ணி மார்க் பண்ணுறதே வந்து வேலையாக வந்து வச்சுருக்காங்கன்றது நல்லா தெளிவாக வந்து தெரியுது. ஆசைப்பட வேண்டும், ஆசைப்பட்டது நிறைவேற்ற மற்றவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களையும் இணைத்துக் கொண்டு நினைத்ததை முடிக்க வேண்டும். இதுவரையிலே வெளிப்படாமல் இருந்த ஒரு ரகசியத்தை இன்றைக்கு அவருக்காக விழா கொண்டாடி அவர் வாயாலே இன்று வரவழைத்திருக்கின்றோம். ஏன் இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்க தயாராக அல்ல? அதேபோல் பாரத பிரதமர் இவர்தான் என்று பிஜேபி வேட்பாளராக அறிவித்திருக்கிறது மோடி, அவரை பற்றி ஏன் விமர்சிக்க தயங்குகிறீர்கள்? என்ன காரணம்? ஒரே காரணம், ஏற்கனவே குஜராத்தில் மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். ஆக அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினால் என்பதை போல அவரும் வந்தார், இவரும் போனார். அதுதானே? ஆக அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான்
ஒரு 7-8 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன ஸோ அவ்வளோதான். இதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.